இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை பேக்கும் ஹேர் டை ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கிறது இந்த நரைமுடி தாங்க. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த நரைமுடினால கஷ்டப்படுறாங்கங்க. அவங்களுக்காக இந்த ஒரு ஹேர் பேக்கையும் ஹேர் டை ஆயிலையும் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஹேர் டை பேக்கும் ஹேர் டை ஆயிலையும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சவங்க. முடியும் பார்த்தீங்கன்னா நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் டை பேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் ஒன்னொன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவு மருதாணி பொடி சேர்த்துக்கலாங்க. ஹென்னா பவுடர் 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்போது 50 ml ஹேர் டை ஆயில் தான் காய்ச்ச போறேன். அதுக்குண்டான அளவுகள் மட்டுமே நான் எடுத்துக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுடர், அது வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த கரிசலாங்கண்ணி பொடி நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அடுத்து அதிமதுர பொடி வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தோட பொடி, அதையும் நான் வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 50 ml தேங்காய் எண்ணெய் மட்டுமே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் வேணாலும் பாதியா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டவ்ல வச்சு நீங்க காய்ச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா வெயில்ல வச்சு நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 நாள் அப்படியே இரும்பு கடாயிலேயே வச்சு வெயில்ல வச்சு எடுத்து நான் யூஸ் பண்ண போறேங்க. இப்போ நம்ம வந்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹேர் டை ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம நல்லா மசாஜ் கொடுத்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஹேர் டை பேக் போடுவோம். அது எப்படி அப்படின்றத ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு 2-3 நாள் வெயில்ல வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து நம்மளுக்கு இந்த அயனோட சக்தியும் இந்த ஹேர் டை ஆயில்ல இறங்கி நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம வந்து செம்பருத்தி பூவோட ஹேர் பேக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. அதுக்கு வந்து நான் ஒரு 10 செம்பருத்தி கிட்ட எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷா கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்சி போய் இருந்தாலுமே பரவாயில்லைங்க. இல்ல உங்ககிட்ட செம்பருத்தி பூவோட பவுடர் தான் இருக்கு அப்படின்னாலுமே பரவாயில்லைங்க. எதுவா இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் வந்து செம்பருத்தி பூ வந்து சேர்த்துக்கிறேன். இந்த செம்பருத்தி பூவை வச்சு நம்ம இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முடிகளை இந்த செம்பருத்தி பூ வந்து நல்லா ஷைனிங் ஆக்கும். அதே மாதிரி ஹேர் குரோத்தையும் நல்லா கொண்டு வரும். முடியை வந்து சின்ன வயசுலயே வெள்ளை முடி ஆகாம பாதுகாக்கும். வெள்ளை முடி ஆனவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நிறத்தை வந்து மாத்தி கொடுக்குங்க. ஓகேவா? அதுக்குதான் இந்த செம்பருத்தி பூவை நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா மருதாணிங்க. மருதாணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். மருதாணிய பூசுறதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடி வந்து ப்ரௌனிஷ் ஆகும் இல்லையா? நம்ம ஹேர் டை ஆயில ப்ரிப்பேர் பண்ணி அதை அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த ஹேர் பேக் போட போறோம். அதனால வந்து உங்களுக்கு வந்து முடி வந்து ப்ரௌனிஷா ஆகாதுங்க. ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒரு பிடி அளவு நான் மருதாணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டா காஞ்சு போயிடுச்சு, நீங்க ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, நம்ம சேர்க்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலைங்க. கருவேப்பிலைய ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வந்து நாள் பறிச்சு வச்சதுனால கொஞ்சம் வந்து காஞ்சு போச்சு. சும்மா ஒரு பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை வந்து இந்த ஹேர் பேக்ல சேர்க்கறதுனால நம்மளுடைய முடியை வந்து கருகருன்னு மாத்தி கொடுக்குங்க. வெள்ளை முடி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே காணா போயிடுங்க. அடுத்து வந்து செம்பருத்தி இலைங்க, அதை நான் போட மறந்துட்டேன். ஒரு 6-7 செம்பருத்தி இலை, அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து ஈஸியா நம்ம அரைக்க முடியும். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம மைய அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் வந்து ரெட்வுட் சாண்டில் பவுடர் அப்படின்னு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் விற்கும். அதை வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம
கரிசலாங்கண்ணி பொடி 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. நம்மளுக்கு சூப்பரான ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹேர் பேக்கை நம்ம நல்லா வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதை நம்ம ரெகுலராக செய்யணுங்க. ஒரு தடவை செஞ்சுட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட செம்பருத்தி பூ தான் இதில் நம்ம முக்கியமாக சேர்க்குறோம். உங்ககிட்ட பூ இல்லை அப்படின்னா செம்பருத்தி பூவோட பவுடர் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வலுவலுப்பு தன்மையாக இருக்கும். ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா சில்கியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுங்க நம்மளுடைய முடியோட வளர்ச்சிக்கும் முடியை நல்லா கருமையாக்குறதுக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஹேர் பேக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்மக்கிட்ட ஹேர் டை ஆயில் இருக்குது, ஹேர் டையும் இருக்குது. இப்போ ஹேர் டை ஆயிலை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே பொடிகளோடையே நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் அப்போ கூட தேவையானப்போ கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஓகேவா? அதில் ஊற ஊற நம்மளுக்கு வந்து ஹேர் டை ஆயிலோட பலன் வந்து ரொம்பவே ஜாஸ்தி கிடைக்கும். இப்போது நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ஒரு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வந்து பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரோக் கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா கொடுத்துக்கோங்க. நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே 1 மணி நேரம் விட்டுடுங்க. ஓகேவா? நல்லா ஊறட்டும், 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹேர் பேக்கை வந்து ஹேரில் அப்ளை பண்ணணுங்க. அந்த எண்ணெயோடையே சேர்த்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? எண்ணெய் தலையில் இருக்கும் இல்லையா? 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஹேர் பேக்கை அதோடையே சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நீங்கள் ஹேரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நீங்கள் வந்து ஹேரை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணுங்க. நல்லா கசக்கி விடுங்க. ஹேரெல்லாம் வந்து நல்லா கசக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்க இதுலேருந்து நுரை வரும் நம்மளுக்கு. ஏன்னா இதில் வந்து வளவளப்பு தன்மையாக இருக்கும். இது ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா சில்கியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுங்க நம்மளுடைய முடியோட வளர்ச்சிக்கும் முடியை நல்லா கருமையாக்குறதுக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.